ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். குட் ஈவினிங் டு ஆல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஈரானுடைய அடுத்த சுப்ரீம் லீடர் யாருன்ற நியூஸ் நம்மளுக்கு இப்போ வந்திருக்குங்க. அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 88 பேர் கொண்ட ஈரானுடைய அசம்பிளி எக்ஸ்பர்ட்ஸ் தான் இதை டிசைட் பண்ணியிருக்காங்க. அது யாருன்னா அயத்துல்லா கமினேனியோட சன்னான முகமதுல்லா கமினேனி தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 8 இயர்ஸ் ஆஃப் மிலிட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க. அதை வச்சு பார்க்குறப்ப இப்போ வந்து ஈரான் வந்து மிகப்பெரிய அடியை கொடுக்கறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இஸ்ரேலோட அமெரிக்காவுக்கு இவங்க மிகப்பெரிய அளவில் கொடுப்பாங்க. சவுதி, யுனைடெட் அரபிக் எமிரேட்ஸுக்கு ஆல்ரெடி இவங்க அடி பயங்கரமாக கொடுத்துட்ருக்காங்க. இவர் டிசைட் பண்ணது தாங்க அங்கே நடக்க போகுது. இனிமேல் அமெரிக்கா மேலே மிகப்பெரிய அளவில் தாக்குதல் நடத்த போகிறாங்கன்றது கண்டிப்பாக பண்ணி ஆகணும். ஏன்னா அந்த குடும்பத்தில் இருந்த சின்ன குழந்தை, அவங்களுடைய தங்கச்சியோட ஹஸ்பண்ட்லாம் போட்டு இவங்க கொண்டிருக்காங்க. அதனால் அதுக்கான பதிலடியை கண்டிப்பாக ஈரான் கொடுப்பாங்கன்றது மிகப்பெரிய அளவில் யாருமே எதிர்பார்க்க வேண்டிய ஒன்று தான். ஏன்னா தன்னுடைய ஃபேமிலி இழந்துட்டு அவர் தனியாக நின்றுருக்கவர் எந்த அளவுக்கு அடிப்பார்ன்றது அமெரிக்காவுக்கு தெரியணும் இல்லைங்களா? ஏன்னா அமெரிக்கா பண்ண மிகப்பெரிய தவறு ஏன்டா இவங்க மேலே கை வச்சோன்றதை இன்றைக்கி வந்து உலக நாடுகள் வந்து அனுபவிக்க போகிறாங்க, இனிமேல் அனுபவிக்க போகிறாங்க. ஏன்னா ஆயிலோட தட்டுப்பாடு ஏற்பட்டுருக்கு இப்போ. ஏன்னா மோஸ்ட்லி எல்லா நாட்டிலையுமே இதனுடைய தாக்கம் ஏற்படுறதுக்கு ஆரம்பிச்சு. ஆல்ரெடி யூகே சொல்லிட்டாங்க, இன்னும் 2 நாளைக்கு தான் அவங்களுக்கான கேஸ் இருக்குன்றது சொல்லியிருக்காங்க. ரஷ்யா எப்படி ஈரானுக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருக்கோம், அதனால் ஆயில் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லைங்க. இந்த முகமதுல்லா கமினி வந்து எந்த அளவுக்கு வளர்ந்துருக்காருன்னா, கிட்டத்தட்ட சியானா சொல்லக்கூடிய அவங்களுடைய ரிலீஜியஸ் சம்மந்தப்பட்ட நாட்டில் போய் ரிலீஜியஸ் சம்மந்தப்பட்ட ஸ்டடீஸ்லாம் மிகப்பெரிய அளவில் பண்ணியிருக்காரு. அதுவும் இல்லாமல் சுப்ரீம் லீடரை சந்திக்கணும்னா இவர் மனசு வச்சா தான் இது வரைக்கும் சந்திச்சிருக்காங்க. இவருடைய கைண்ட் ஆஃப் அந்த வேர்ட்ஸ் வந்து சுப்ரீம் லீடர் அக்செப்ட் பண்ணி அதுக்கான டெசிஷன்ஸ் கொடுக்குற மாதிரி ஒரு இதில் தாங்க அதுக்கான டெசிஷன்ஸ் இவர் தாங்க எடுத்துகிட்டு இருந்தார். அதனால் இவருடைய கருத்துக்கள் வந்து மிகப்பெரிய அளவில் பார்க்கப்படும். இவருடைய அடியும் மிகப்பெரிய அளவு அமெரிக்காவுக்கு இருக்குன்றது எதிர்பார்க்கப்படுது. அடுத்ததான் நம்ம பார்த்திங்கன்னா, நேற்று நம்மளோட இந்தியன் பிளேயர்ஸ் வந்து மிகப்பெரிய அளவில் 2020 வேர்ல்டு கப் வின் பண்ணியிருக்காங்க. அதற்கான வெற்றியை வந்து நம்ம கௌதம் கம்பீர் யாருக்கு டெடிகேட் பண்ணியிருக்காங்கன்னா, ராகுல் டிராவிட்டுக்கும் விவிஎஸ் லக்ஷ்மன் அவர்களுக்கும் டெடிகேட் பண்ணியிருக்காரு. இது வந்து ஏன்னா ஒரு மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் கிரிக்கெட் ஹிஸ்ட்ரியை வந்து இந்தியா நேற்று படைச்சிருக்காங்க. இதை பற்றின அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன். இப்போதைக்கு இதுதாங்க நம்மளோட அப்டேட்ஸு. அடுத்தடுத்த வீடியோஸ் நான் உங்களை பார்க்குறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ.